இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்றைய இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோமே. விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அவருடைய நாமத்துல நம்ம எதை கேட்டாலும் அவர் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து அவ்வளவு தூரத்துல கடந்து போகும் பொழுது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று உண்மையாய் விசுவாசத்தோடு கூப்பிடும் பொழுது, கர்த்தர் தாவீதின் குமாரன் அவருக்கு இறங்கி ஆசீர்வதித்து அவர் இருள வாழ்ந்திருந்த ஒரு மனுஷனை வெளிச்சத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு இருள நீங்க வாழ்ந்திருக்கிறீங்க, எதெல்லாம் வேண்டும் என்று நீங்கள் கேட்கணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. விசுவாசத்தோடு கேளுங்க. அது எப்படியாப்பட்டதா இருக்கட்டும், என்ன தேவையா இருக்கட்டும், கல்யாணம் திருமணத்திற்கு காரணமாக இருக்கட்டும், இல்ல ஒரு வீடை கட்ட வேண்டிய காரணமா இருக்கட்டும், சரீர பலவீனங்களை குறித்து, வேலையை குறித்து, பிள்ளைகளை குறித்து, கர்ப்பத்தை குறித்து, எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல நம்ம எது தேவையா இருக்கிறோ அதை கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு, அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க கேட்கும் பொழுது உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களுக்கு சந்தித்து ஆசீர்வதிப்பாருங்க. யாருக்கிட்டையும் நம்ம போய் கேட்கிறோம், ஏமாந்து வரோம். ஆனா ஒரு மனுஷர்கிட்டயே நம்ம போய் கேட்கிறோம். ஆனா அதுக்கும் மேலான உன்னையும் என்னையும் உண்மையா நேசிக்கிற நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே எனக்காகவும் அவர் ஆசீர்வதிக்கிற வல்லவராய் காணப்படும் பொழுது, அவரிடத்தில் நம்ம முழு உள்ளத்தோடு போய் கேட்கும் பொழுது, விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்ள நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அதிகமாய் வைத்திருக்கிறார். இன்றைய விசுவாசிங்க, கேட்கிறது எதுவோ அதை நாம் பெற்றுக்கொள்ள நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இயேசுவின் நாமத்தினால கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினாலே கேட்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அது விசுவாசமாய் காணப்படட்டும். விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று அப்பா உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே நீங்கள் பேசிக்கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் எதெல்லாம் தாகத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்களோ, என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அப்பா, எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்கும்படி இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீண்ட நாளாக ஆண்டவரே ராஜா, எனக்கு ஒரு தேவை இருக்கு, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் வீடை கட்ட வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும், குழந்தை பாக்கிய வேண்டும் என்று அப்பா அநேக தேவைகளோடு உங்களுடைய பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இப்பொழுது வாய்களை திறந்து விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தினால் கிடைக்கட்டும் என்று சொல்லும் பொழுது அப்பா, இதோ இப்பொழுதே பலன்கள் ஆண்டவரை காணும்படி ஆண்டவரே ஆசீர்வதிப்பிறாக ராஜா. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறப்பா, பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரே சப்பா உண்மை நம்பி இருக்கிற தேவ பாத்திரங்கள் ஆண்டவரே, அந்த பாத்திரங்களத்துல இருக்கிற எல்லா குறைகளும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றும்படி அப்பா இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் கர்த்தாவே ராஜா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அப்பா விசுவாசத்தோடு ஆண்டவரே கூப்பிட்டு கேட்கும் பொழுது ராஜா ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்தீங்க, வெளிச்சத்துல கொண்டு வந்தீங்க அப்பா. இதோ உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது உம்முடைய நாமத்தினால் கேட்கும் பொழுது அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து வெளிச்சத்துல கொண்டு வர நீங்க நன்மை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கேட்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்க கொடுத்தீங்க என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே நன்மை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இதோ மகன் வீடு எடுக்கிற மகனை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விசுவாசத்தோடு கேளுங்க. ஜீசஸ் வித் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ. காட் பிளஸ் யூ.